இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅது. فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي سيد البشر صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவங்குகிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் ஒன்றிணைந்திருக்கிறார். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜுமாவிலே நாம் செய்கிற அமல்களில் இருக்க வேண்டிய கவனம் குறித்த சில செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எல்லா செயல்களுக்கும் ஒரு முடிவு, ஒரு பலன் உண்டு. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதன் பலன் என்ன என்பதை முன்பே தெரிந்துதான் செயல்படுகிறோம். வியாபாரம் செய்கிறோம். வியாபாரம் செய்வதற்கு முன்பே நாம் அதிலிருந்து பெற வேண்டிய லாப கணக்குகளை மனதில் வைத்துதான் வியாபாரம் செய்கிறோம். குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறோம். அவன் படித்து என்னவாக வருவான் என்பதை முன்பே நாம் யூகித்து அவனை உருவாக்க வேண்டிய திட்டமிடலை மனதில் வைத்து அவனை படிக்க வைக்கிறோம். விவசாயி விவசாயம் செய்கிறார். மகசூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்ட பின்பே அவர் விவசாய களத்திற்குள் இறங்குகிறார். இப்படி உலகில் மனிதன் தான் செய்கிற எல்லா காரியங்களின் முடிவும் பலன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனுமானித்து தீர்மானித்து தான் எல்லா காரியங்களிலும் இறங்குகிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் மனிதனை படைத்ததன் நோக்கமும் அது போலத்தான் சொல்கிறான். மனித வர்க்கத்தை நாம் படைத்தோம், அந்த மனித வர்க்கம் என்னை புரிந்து அறிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் மனிதனை படைக்குதல் என்ற செயல்பாடு நடப்பதற்கு முன்பே மனிதனை படைப்பது மூலம் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டான். அதை மலக்குமார்களுக்கும் சொல்லிவிட்டான். அதனால்தான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொன்னபோது, பூமியில் இரத்தத்தை ஓட்டி ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளக்கூடிய மனித சமுதாயத்தையா படைக்கப் போகிறாய்? உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோமே என்று மலக்குகள் கேட்டார்கள் என்று திருக்குர்ஆனில் வருகிறது.
இதுவரை படைக்கப்படாத மனித இனத்தை மலக்குகளிடத்தில் படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அந்த மலக்குகளுக்கு எப்படி தெரியும் இவர்கள் பூமிக்கு சென்றால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், போட்டி பொறாமை கொள்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை கண்டிருந்தால் அல்லது கேட்டிருந்தால் தானே மீண்டும் ஒரு முறை மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அது ஞாபகத்திற்கு வர வேண்டும். இதுவரை மனிதனை அல்லாஹ் படைத்ததில்லை. மலக்குகளை மாத்திரமே படைத்திருந்தான், பூமி வானங்களை படைத்திருந்தான். பிறகு மனிதனை படைக்கப் போகிறேன் என்று மலக்குகளிடத்தில் சொன்னபோது அந்த மனிதர்கள் பூமியில் பிறந்தால் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையில் அடித்து கொன்று விடுவார்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருந்தான். சொல்லிக் கொடுத்ததால் தான் மலக்குகளுக்கு தெரிந்திருந்தது. எனவே அந்த மலக்குகள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்ததின் பிரகாரம், மனிதனின் தன்மை இப்படிதான் இருக்கும் என்று தெரிந்ததின் பிரகாரம் அல்லாஹ்விடத்தில் மறு கேள்வி வைத்தார்கள். நாங்கள் உன்னை வணங்குவதற்காக வேண்டியே இருக்கிறோம், நீ சொன்ன வணக்கத்தை தவிர வேறு எந்த அமலும் எங்களுக்கு தெரியாது, உன்னை வணங்குவதற்காக மாத்திரமே நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னை புறந்தள்ளுகிற, உன்னை கண்டுகொள்ளாமல் உலக வாழ்க்கையில் உலக மோகத்தில் மூழ்கி திளைக்கிற, நியாய அநியாயம் பார்க்காமல் அடுத்தவனோடு பொருளுக்காக சண்டை போடுகிற மனிதனை நீ ஏன் படைக்கிறாய் என்று கேட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாதவையெல்லாம் நான் அறிவேன், எனவே நான் மனிதனை படைக்கப் போகிறேன். அல்லாஹ் மனிதனை படைத்தான். படைப்பதற்கு முன்பே தன்னுடைய நோக்கத்தை, தனக்கு கிடைக்க வேண்டிய பலனை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மனிதனை நான் படைத்தது என்னை அவன் அறிய வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு மகத்தான ஆற்றலுடைய இறைவன்! எல்லா சக்திகளுக்கும் உச்சத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற பெரும் ஆற்றல் கொண்ட ஒரே ஒரு இறைவன் நான் தான் என்பதை மனிதன் அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அவனை படைத்திருக்கிறேன். இரண்டு விஷயங்கள் இதில் இருக்கின்றன. முதலாவது அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ்வை அறிந்தவர்கள் இல்லவே இல்லையா? இருந்தார்கள். மலக்குகள் அல்லாஹ்வை அறிந்து வணங்கி கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் புத்தியால் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் கிடையாது. மலக்குகளுடைய உள்ளத்தின் படைப்பே அல்லாஹ்வை வணங்கும் நோக்கத்தில் மட்டுமே படைக்கப்பட்டது. அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு மாறு செய்ய தெரியாது. ஆனால் மனிதனை படைக்கப்பட்டது இவன் நினைத்தால் வணங்கவும் முடியும், நினைத்தால் மாறு செய்யவும் முடியும். நினைத்தால் பள்ளிவாசலுக்கு வரவும் தெரியும், அல்லது ஹராமாக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லவும் தெரியும். மனிதன் இச்சையோடு படைக்கப்பட்டவன், புத்தியோடு படைக்கப்பட்டவன். இவன் நாடினால் நல்லதின்பால் தேடி வரவும் முடியும், இச்சையின்பால் செயல்படவும் முடியும். எனவே வணக்கம் மட்டுமே அல்லாஹ்விற்கு நோக்கம் கிடையாது. வணக்கம் மட்டுமே நோக்கமாக இருந்திருந்தால் மலக்குமார்களே அல்லாஹ்விற்கு போதும். எனவே வணக்கம் மட்டுமே அல்லாஹ்விற்கு தேவையில்லை. வேறு என்ன தேவை? அவனை அறிவது தேவை. மலக்குகளும் அறிந்திருந்தார்கள். ஆனால் எப்படிப்பட்ட அறிதல் தேவை என்றால், உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் மூலமாகவும் சக மனிதர்கள் மூலமாகவும் புத்தியால் அல்லாஹ்வை கண்டறிவதுதான் அல்லாஹ்விற்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இவற்றையெல்லாம் படித்து நம்முடைய ஈமானை உறவேற்றிக் கொள்வதை விட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் நமது உறவினர்களையும் நமது உடலை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்பதையும் இந்த பூமி வானங்கள் எப்படி நேரம் தவறாமல் செயல்படுகின்றன என்பதையும் இதையெல்லாம் மனிதன் சிந்தித்து சிந்தித்து ஆராய்ந்து அதிலிருந்து இதை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும், அவன் ஒருவனாக மட்டுமே இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வருவது. இப்படிப்பட்ட முஸ்லிம்களைத்தான் அல்லாஹ் தேவை என்று எதிர்பார்க்கிறான். பிறந்த போதே முஸ்லிமானோம், சிறுபிராயத்திலேயே மதரசாவிலே படித்தோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தோம், முஸ்லிம்களுடைய காரியங்களை எல்லாம் செய்தோம்,
கடைசி வரை ஐவேலி தொழுகையாளிகளாக இருந்தோம், ஹஜ் உம்ராக்கள் செய்தோம். இந்த நிலையில் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும், நல்ல வாழ்க்கை மறுமையில் கிடைக்கும். ஆனாலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்றால், என்னை நீ அறிய வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்டவர்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்தவர்கள் கிடையாது. உலகில் இருக்கக்கூடிய 200 கோடி சுமார் முஸ்லிம்களில் நீங்கள் குறைந்தது 90% மேற்பட்ட முஸ்லிம்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டவர்கள் தான். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைவு. நாம் அவர்களைத்தான் சூஃபியாக்கள் என்று சொல்லுவோம். சூஃபித்துவ ராஜபாட்டையில் அல்லாஹ்வை அறிந்து வணங்கக்கூடிய இறைநேச பெருமக்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நமது செயல்பாடுகளால், உடலால், படைப்புகளால் அறிந்து அவனை வணங்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹ். யார் தன்னை பற்றி அறிந்து கொண்டானோ அவன் தன் ரப்பை அறிந்து கொள்வான். தன்னை பற்றி அறிவதென்றால், இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் என்ன உட்காந்து யோசிக்க முடியும்? என்னுடைய அத்தா யார், அம்மா யார், என்னுடைய குலம் கோத்திரம் என்ன, அதை பற்றி யோசிப்பதா? அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் தான். பெருமானார் நாடுவது எதை என்றால், என் ஆத்மா எப்படி இந்த உலகத்திற்கு வந்தது, என் உடல் உறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன, எவ்வளவு கடினமான பொருட்களை நான் சாப்பிட்டாலும் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அதை அரைத்து சுக்குநூறாக்கி கழிவாக வெளியே தள்ளுகிற உடல் உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுத்தது யார்? மிக்சியில் எதையாவது போட்டு அடித்தோம்னா கட 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 சவுண்ட் வரும். கிரைண்டரில் எதையாவது போட்டு அரைச்சோம்னா, மாவை போட்டு அரைச்சா கூட அதுலேருந்து சத்தம் வரும். ஆனால் மனிதன் சாப்பிடுகிற இந்த இறைச்சி முழுமையாக ஜீரணமாகுவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறைச்சியை வயிற்றிற்குள் அரைத்து தூள் தூளாக்கி தேவையான சத்துக்களை பிரித்து கழிவை வெளியே தள்ளுகிற இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வயிற்றுக்குள்ள நடக்குது. ஆனால் ஏதாவது சவுண்டு வருதா? நாம் போட்டு நம்ம வேலையை பார்க்க முடியுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அல்லது வண்டியில் போய்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம், தொழுதுகிட்டு இருப்போம், நம்முடைய காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம். வயிற்றுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலை அது நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மனால வயிற்றுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வயிறுனால நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த சத்தமும் இல்லை, ஜீரணமாகிறது ஆகிக்கிட்டே இருக்குது. கழிவா போகிற போது மட்டும் நமக்கு தெரிவிக்குது, பாத்ரூமுக்கு போ, நான் வெளியே போகணும், நமக்கு தெரிவிக்குது. மனிதன் தன்னுடைய உடலை ஆராய்ந்து பார்க்கிற போது கிடைக்கிற ஆச்சரியங்கள் நிச்சயமாக அவனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துகிறது. அதே போல்தான் ஒவ்வொன்றாக சூரியனை ஆராய்ந்து பார்த்தால், சந்திரனை ஆராய்ந்து பார்த்தால், பூமியை ஆராய்ந்து பார்த்தால், நிறைய இன்றைக்கு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த நூற்றாண்டிலே தொடங்கிய இந்த ஆராய்ச்சிகள் எல்லையில்லாமல் போய்கொண்டிருக்கின்றன. ரஷ்யாக்காரனுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. உலகம் முதல்ல தட்டையானதுனாங்க, அப்புறம் முட்டை வடிவில் இருக்குதுன்னாங்க, அப்புறம் உருண்டை வடிவில் இருக்குதுன்னாங்க. ஒரு முடிவுக்கு உலகம் வந்துருச்சு, உலகம் உருண்டை தான், உலகம் உருண்டை. இந்த உலகத்தின் மேற்பகுதியில் இருப்பவன் கீழ்ப்பகுதிக்கு செல்வதற்கு பூமியை துளை போட்டு செல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இப்போ நம்ம தண்ணி எடுக்கிறதுக்காக மோட்டர் போடுறோம்ல, அந்த மாதிரி எல்லா நாடுமே யோசிச்சான், பூமியை ஓட்ட போட்டு அடுத்த பகுதிக்கு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சான். பூமிக்குள் இருக்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுக்குகள், இவற்றையெல்லாம் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய சூடு, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி, இவற்றையெல்லாம் கடந்து பூமியின் மறுபுறம் வர முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் முதலில் ஸ்டெப் எடுத்தவன் ரஷ்யா. 1980 அல்லது 82
பூமியில் ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாம் கிணறுல நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 150 அடி 200 அடி 250 அடி அப்படின்னு தோன்றோம். இந்த கரூர் திருச்சி மணப்பாறை பகுதிகளில் தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் 800 அடி 900 அடி இன்றைக்கும் போடுறாங்க. கிணறாக நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா ஒரு 30-40 அடி அதுக்குள்ளேயே நமக்கு போதும். இப்போ அவன் பூமிக்கடியில் ஓட்ட போட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஓட்டை போட்டுக்கொண்டே செல்லுகிறார்கள். நினைச்சது அளவுக்கு ஈஸியாக இல்லை. 22 வருஷம் ஓட்ட போட்டாங்க. 22 வருஷம் ஓட்ட போட்டு ரொம்ப பவரான ரொம்ப திடமான இரும்புகளால் தயாரிக்கப்பட்ட கருவிகளை வைத்து பூமிக்குள் இறக்குகிறான். ஒரு கட்டத்துக்கு மேல மிஷின் உள்ள போகும் பொழுதே வெடிச்சிருது. இதுக்கு மேல முடியல. எவ்வளவு திடமான கம்பியை கொண்டு உருவாக்கப்பட்ட பைப்புகளையும் உள்ள இறக்குனா பட்டு பட்டு பட்டுன்னு உடஞ்சிருது. அதிகபட்ச ஹீட்டு. சரி, 22 வருஷம் தோன்றுறோமே, எவ்வளவு தூரம் தோண்டி இருக்கிறோம்னு பார்த்தா 2 கிலோமீட்டர் தோண்டினாங்க. 2 கிலோமீட்டர் என்பதை நீங்க இப்படி போற தூரத்துக்கு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இங்க இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போற தூரம் வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு. இது அப்படியே ஆழத்துல 2 கிலோமீட்டர் தூரம் போட்டுக்கிறாங்க. சரி, இதை இப்படியே இன்னும் கொஞ்சம் உயர்தரமான திடமான கருவிகளை கொண்டு ஓட்டை போட்டால் எப்பொழுது முடியும், எவ்வளவு போயிருக்கிறோம் என்ற கணக்கு போட்டு பார்த்தாக்கா 0.1% கூட நம்ம ஓட்ட போடல. எத்தனை 1000 ஆண்டுகளை கடந்து இந்த ப்ராசஸ் செல்லும் என்று தெரியாது என்று சொல்லி அந்த திட்டம் கைவிடப்பட்டது. நீங்க கூகுளில் இன்னைக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த திட்டம் கைவிடப்பட்டுருச்சு. இப்படி ஆராய்ச்சி பலவிதமாக செல்கிறது. எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் இருக்கிறான். இஸ்லாமிய கொள்கை எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய ஓடுபாதையில் எந்த சிரமமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்திலேயே அதன் ஓடுதளங்களில் தான் கோள்கள் ஓடுகின்றன என்பதை திருக்குர்ஆன் பதிந்து வைத்திருக்கிறது. நிலக்கரி எப்படி வருகிறது என்பதை திருக்குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. மரத்திலிருந்து விழுகிற இலைகள் தான் காய்ந்து சருகாகி அது தூள் தூளாகி பூமியில் மக்கி போகிற போது இறுதியில் அது நிலக்கரியாக மாறுகிறது. யாசின் சூராவில் வரக்கூடிய வசனம். இப்படி நாம் அன்றாடம் பார்க்கிற பொருள்களையும் நமது உடலையும் ஆராய்ந்து பார்த்தாலே அல்லாஹ்வை அறிகிற ஆற்றலை நாம் பெற முடியும். உலகில் வாழுகிற முஃமின்களில் பலருக்கும் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்கிற ஆசையே கிடையாது. பேரளவிற்கு முஸ்லிம்கள் அல்லாஹ் விதியாக்கிய எந்த கடமைகளையும் பின்பற்றாமல் நாம் அல்லாஹ்வை அடைவது என்பது நிச்சயம் எந்த விதமான பலனையும் தராது. நாம் மேலே சொன்னது போல நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் நமக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். செய்கிற வணக்கங்களின் பலன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைதல். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைகிற வகையில் நமது அமல்கள் ஆக வேண்டும் என்றால் 3 விஷயங்களை கவனத்தில் வச்சிருக்கணும். ஒரு அமல் செய்ய போறோம், ஒரு 2 ரக்காத்து நம்ம தொழுக போறோம்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா நமக்கு அதில் 3 அம்சங்களை கவனிக்கணும். முதல்ல தொழுகைக்கு முன்னாடி, 2வது தொழுதுகிட்டு இருக்கும்போது, 3வது தொழுது முடித்ததற்கு பிறகு. எல்லா அமல்கள்லையுமே அதுதான். குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா குர்பானிக்கு முன், குர்பானி கொடுக்கும்போது, குர்பானி கொடுத்த பின். நோன்பு வைக்கிறோம் என்றால் நோன்பு வைப்பதற்கு முன், நோன்பு வைத்திருக்கும் போது, நோன்பு வைத்ததற்கு பிறகு. இஸ்லாத்தின் எல்லா அமல்களையும் நீங்கள் பகுத்து பார்த்தால் 3 கட்டங்கள் இருக்கின்றன. நாம் தொழுக வர வேண்டும். தொழுக வருவதற்கு முன்னாலே நீங்கள் ஒழு செய்திருக்க வேண்டும். தொழுக வருவதற்கு முன்னாலே நீங்கள் நியத்து செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் தொழுக போறேன்னு வந்தார், நேராக பள்ளிவாசலுக்குள்ள வந்துட முடியாது. அவர் ஏற்கனவே ஒது செய்தவராக இருக்க வேண்டும். எந்த தொழுகைக்கு வருகிறோம் என்பதை அவர் புத்தியில் பட்ட நிலையில் அவர் அறிந்திருக்க வேண்டும். ஒருத்தருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, மூளை குழம்பி போயிருக்கிறார் அப்படின்னா
அவருக்கு தொழுகை கடமை இல்லை. மார்க்கத்தில் தொழுகை கடமையே கிடையாது. இப்படி சொல்லியிருக்கலாம் சட்டம். அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், அதனால் அவர் பள்ளிக்கு வரட்டும், அவர் புத்திக்கு 2 ரக்காத் படுதோ 4 ரக்காத் படுதோ எது தொழுகிறாரோ அல்லது தொழுகாமல் உட்காந்து வேறு ஏதாவது அமல் செய்கிறாரோ செய்யட்டும்னு விட்டுருக்கலாம்ல. மார்க்கம் சொல்லுகிறது புத்தி சுவாதீனம் இல்லாதவருக்கு தொழுகை கடமையே கிடையாது. ஒரு பேஷண்ட் கோமாவில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு தொழுகை கடமை கிடையாது. கோமாலேருந்து எழுந்ததுக்கப்புறம் அடடா கோமாவில் இருந்தேன் அந்த தொழுகையெல்லாம் நான் திரும்ப தொழுகணுமான்னா அவர் தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தொழுகை என்பதே கடமையாகும். எனவே ஒரு அமலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் நமக்கு புத்தி சுவாதீனம் அவசியம். தொழுகைக்கு வந்தால் எந்த தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன தொழுகை, நஃபில் தொழுகிறீங்களா, ஃபர்லு தொழுகிறீங்களா, சுன்னத்து தொழுகிறீங்களாங்கிறது நமக்கு தெரியணும். எத்தனை ரக்காத்து தொழுகிறேங்கிறது தெரியணும். இதையெல்லாம் வாய்மொழியாக சொல்லவும் செய்யணும். நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே ஜும்மாவுடைய ஃபர்து 2 ரக்காத் அல்லாஹ்விற்காக இந்த இமாமை பின்பற்றி தொழுகிற நியத் செய்கிறோம்ல, நியத்து தெரியவில்லை என்றால் தொழுகை கூடாது. அல்லது வேறு ஏதோ ஒரு ஊருக்கு நாம் பயணித்து செல்லுகிறோம், அங்கு நேரமே வேறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம் இங்கே காலையில் ஃப்ளைட் ஏறணும், அங்கே போய் இறக்கி விட்டாங்க, நம்ம நினப்பில் இருக்குது லொஹர் தொழுகை. ஏன்னா இங்கேருந்து நம்ம போய் இறங்குறோம், காலையில் ஏறணும், இறங்கின உடனே முதல் தொழுகைன்னா லொஹருன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம போய் இறங்கின நாட்டில் அசர் தொழுகை நேரம்னு வைங்க, அங்கே போய் நீங்கள் லொஹருன்னு நினச்சி தக்பீர் கட்டுறீங்க, அங்கே எல்லாம் அசர் தொழுகிறாங்கன்னா தொழுகக்கூடாது. ஒது செஞ்சாச்சு, பள்ளிக்கு வந்தாச்சு, இமாம் ஜமாத்தை பிடிச்சாச்சு, அவர் தொழு வைக்கிற மாதிரியே 4 ரக்காத்து நம்ம தொழுதாச்சு, ஆனால் தொழுகக்கூடாது. என்ன காரணம்னா நீங்கள் நியத்து வச்சது லொஹரு, அங்கே நடந்தது அசரு. எந்த அமலையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை மனசில் வைக்கணுங்கிறதுக்கு சரியத்து சொல்லித்தர்றது இது நீயத். ரொம்ப முக்கியமான இது நீயத்து தான் மனிதனுக்கு எல்லா அமல்களுக்கும் முதல் படி. சரி, அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த அமலின் மீது நமக்கு கவனம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ துவாக்கள் கேட்கிறோம். பலஸ்தீன மக்கள், சிரியா மக்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பரிதாபப்பட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறோம். ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்காக நான் தஹஜ்ஜுதில் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா. அவங்க அநீதி இழைக்கப்பட்டவர்கள். அவங்க டெய்லி உறங்கும் போதும் பெண்மணிகள் ஹிஜாபு போட்டுக்கிட்டே உறங்குறாங்க. என்னன்னு காரணம் கேட்கும்போது, இரவு நேரத்தில் திடீர்னு குண்டு விழுந்து நாங்கள் மௌத்தா போயிட்டாக்கா யாரும் அந்நிய ஆண்கள் எங்களை பார்த்துடக்கூடாது, அதனால நாங்கள் தூங்குறப்பையும் ஹிஜாப் போட்டுக்கிட்டு தூங்குறோங்கிறாங்க. இடிபாடுகளுக்கு மத்தியில் கட்டடங்களே இல்லாமல் வெட்ட வெளியில் கற்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மண்ணிலே தொழுகிறார்கள். எவ்வளவு இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த விதியை பொருந்திக் கொள்ளுகிறார்கள். மண்ணில் கொடுக்கப்பட்ட உணவு பொட்டலங்களில் இருந்து சிந்தி போன கோதுமைகளும் அரிசிகளும் அந்த மண்ணையே அப்படியே அள்ளி சட்டையில் போட்டுக்கிட்டு ஒரு பையன் ஓடுறான். எதுக்குன்னு கேட்டாக்க, அந்த மண்ணையெல்லாம் சலிச்சு எடுத்து நான் இந்த அரிசிகளெல்லாம் எடுத்துக்குவேன். அவன் சட்டையில் அள்ளி போட்டுட்டு போகிற அந்த மண் 2 கிலோ இருக்குன்னா அதை சலிச்சு எடுத்தாக்கா ஒரு 30-40 கிராம் அரிசி வராது. எவ்வளோ வறுமை, எவ்வளவு கொடுமை. எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகும். இன்னொரு சிறுவன் கட்டிட இடைபாடுகளுக்கு மத்தியில் கல்லையெல்லாம் நோத்திக்கிட்டே போகிறான். அங்கே போன வெளிநாட்டு செய்தி சேகரிப்பாளர் ஒருத்தர் கேமராவில் எடுத்துக்கிட்டே அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன தம்பி பண்ணுற? என் பையன் சொல்கிறான், என்னோடய தாத்தாவும் பாட்டியும் மட்டும் மிஸ்ஸிங், எங்கள் ஃபேமிலியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாள் ஆச்சு? 7-8 நாள் ஆச்சு குண்டு விழுந்து. கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் இருந்தால் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் தேடுகிறான், அழுது கொண்டே தேடுகிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் முஃமின்களை எப்படியெல்லாம் சோதிப்போம் என்று சொல்லுகிறோம், எல்லா ஒரே நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பயத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், பொருளாதார குறைவு ஏற்படுவதை கொண்டு சோதிப்போம், உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதை கொண்டு சோதிப்போம். எல்லாமே நடக்குதுங்க. ஆனால் இறையச்சத்தோடு இருக்கிறார்கள்.
அவங்களுக்காக அவங்களே துவா கேட்குறாங்க, ஏற்கப்பட்டது மாதிரி தெரியல. நாம் அவங்களுக்காக துவா கேட்குறோம், ஏற்கப்பட்டது மாதிரி தெரியல. பல நேரங்களில் பல முஸ்லீம்களுக்கு இது எப்பவுமே ஒரு தொந்தரவாக இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்க தான் செய்கிறேன், ஆனால் எது நடக்கிற மாதிரியே தெரியல. அல்லாஹ்ட்ட கேட்டு 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 கிடைக்காத விரக்தியில் சில நேரத்தில் நமக்கு இப்படி கூட யோசனை வரும், முஸ்லீமே இல்லாதவங்களுக்குலாம் அல்லாஹ் கேட்கறத கொடுக்குறாங்க, தொழாதவர்களுக்கு அல்லாஹ் கேட்கறத கொடுக்குறான். வட்டிக்கு விடுறவன், வட்டிக்கு வாங்குறவன் பொருளாதாரத்தில் மேம்பட்டுக்கிட்டே போகிறான். பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறவன், இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன் பொருளாதாரத்தில் உயர்ந்துக்கிட்டே போகிறான். வீடாக வாங்கி குமிக்கிறான், கடையாக வாங்குறான், மாத வாடகை ₹1,00,000 பக்கம் வரும். ஒரு சொந்த வீடு அல்லாஹ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கெஞ்சுற எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதே இல்லையா என்றால் நமது துவாக்கள் சரியான முறையில் அல்லாஹ்வை சென்று அடைகிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருப்பதில்லை. அதுதான் பெரிய காரணம். அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்காமல் தள்ளி வைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. பிரதான காரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாலான முஸ்லிம்களுடைய துவாக்கள் ஏற்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணம் அந்த துஆக்கள் நல்ல ஒரு அமல்களுக்கு பின்னால் அனுப்பப்பட்டவையாக இருப்பதில்லை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு முதலாளிகிட்ட போய் கேட்டால் சம்பளம் கொடுப்பாரு, நாள் பூரா உக்காந்துட்டு அல்லது கடமைக்கு வேலை செஞ்சுட்டு கூலி நேரம் மட்டும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக போய் கேட்டால் ஓனர் எப்படி காசு கொடுப்பாரு? அமல்களுக்கு முன்னால் நமக்கு இருக்க வேண்டிய கவனம் அமல்களிலேயும் இருக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பரபரப்பு, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வந்து நாம் தொழுகும் போது தக்பீர் கட்டுறதும் தெரியுது, சலாம் கொள்றதும் தெரியுது, நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், மனித இயல்பு எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்முடைய மூளைக்குள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தொழுவ கூட முடியும். இது சஹாபிகளுக்கும் ஏற்பட்டது தான். ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வந்து நான் தக்பீர் கட்டுகிறேன், ஆனால் சலாம் கொடுக்கிற போதுதான் அடடா நம்ம கவனம் இல்லாமல் தொழுதுட்டோமேன்னு எனக்கே தெரியுதுன்னா 4 ரக்காத் போயிடுது. இந்த ஒரே இடத்திற்கு பழக்கப்பட்ட இந்த மாடுகள் இருக்கிறதே, மாட்டு வண்டி அந்த காலத்துல எல்லாம் முதலாளி ஏறி உக்காந்துட்டாருன்னா அது பாட்டுக்கு போகும், அதுக்கு எந்த சிக்னலும் கொடுக்க தேவையில்லை. அதை வந்து திருப்புறதுக்கோ அல்லது நிப்பாட்டுறதுக்கோ எந்த சைக்கிளையும் செய்ய தேவையில்லை, தெரியும். அதுக்கு ஏறி உக்காந்துட்டாருன்னா அவர் எங்கே போவார்னு தெரியும், நேராக அங்கே போய் இறக்கணும். பாக்கியாத்து சாலியாத் மதரசாவில் ஒரு பெரிய உஸ்தாத் இருந்தாங்க, ஷேக் ஆதம் ஹசரத் அப்படின்னு அவங்க பேர். தமிழகத்தினுடைய தலைமை முஃப்தியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர்கள், பாக்கியாத் சாலியாத்துடைய பிரின்சிபல் ஆஃப் காலேஜாக இருந்தவர்கள். அவங்க ஊர், அவங்க வீடு வந்து அந்த பாக்கியாத் வேலூர் டவுனில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு உள்ள. அவங்க ஒரு மாட்டு வண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. காலையில் அவங்க ஏறி உக்காந்தாங்கன்னா நேராக பாக்கியாத் மதரசாவுக்கு வந்து நின்றுடும். அவங்க இறங்கிடுவாங்க, திரும்ப அது அப்படி நேராக அவங்க இடத்துக்கு போயிடும் வீட்டுக்கு. ஒரு நாள் ஹசரத் வஃபாத் ஆகிட்டாங்க, ஆனால் அந்த மாடு மட்டும் தினமும் மதரசாவுக்கு வந்துட்டு போச்சான். ஒரு வாரம் கழிச்சு அந்த மாடு மூத்தா போச்சு. அவங்க மேலே இருந்த பிரியம் அழுதுகிட்டே இருந்தது. தினமும் காலையில் போயிட்டு வருமா, அது அவங்கள தேடிச்சோ இல்லையோ, கடைசி ஒரு வாரம் கழிச்சு அந்த மாடு மூத்தா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குது நம்முடைய தொழுகைகள்லாம். வந்து தக்பீர் கட்டணுமா இல்லையா, அதோட முழு பொறுப்பையும் இமாம்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடும். ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி, பஸ்ஸில் ஏறி உக்காந்தா நம்ம தூங்க வேண்டியது தானேங்க. ஃபோன் பார்க்கணுன்னா பார்க்கலாம், தூங்குறதுனா தூங்கலாம், வேடிக்கை பார்க்கணுன்னா வெளியே வேடிக்கை பார்க்கலாம். யார் பொறுப்பு? டிரைவர் பொறுப்பு தானே, அவர் ஓட்ட மாட்டாரா? தொழுகையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஷரியத்துடைய சட்ட பிரகாரம் இமாம் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். இமாம் சஜ்தா சஹு செய்தால் நீங்களும் சஜ்தா சஹு செய்ய வேண்டும்.
இமாம் தவறு செய்யவில்லை, நீங்கள் தவறு செய்தாலும் கூட இமாம் சஜ்தா சஹு செய்யவில்லை என்றால் நீங்கள் இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுத்துடலாம், சஜ்தா சஹு கூட செய்ய தேவையில்லை. இது சட்டம். இது நாம் குனிகிற நிமிருகிற அந்த உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய அமல்களில் மட்டும்தான், எண்ணத்தில் கிடையாது. எண்ணத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிற கற்பனையில் தான் நின்று தொழுக வேண்டும். நம்முடைய தொழுகையில் அந்த கவனம் குறைகிறதுனால தொழுது முடிச்சுட்டு அப்பதான் நமக்கு தெரியுது தொழுக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இதுல நமக்கு கவனம் குறையுது. தொழுகைக்கு முன்னால தொழுதுகிட்டு இருக்கும்போது, மூணாவது தொழுது முடிச்சதுக்கு பிறகு இது நிறைய நாம யோசிக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சில அடியார்களை பார்த்து கேட்கிறானா, இவனுக்கு எவ்வளவு பெரிய கர்வம். எந்த அடியா தொழுதுட்டு எந்திரிச்சு போனான் பள்ளிவாசலை விட்டு, தொழுது விட்டு வெளியே சொல்லுகிற அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானா, இவனுக்கு எவ்வளவு கர்வம். என்ன தப்பு செஞ்சான்? தொழுகிறான், ஆனா என்கிட்ட கேட்காம எந்திரிச்சு போறான். அல்லாஹ் கோபப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன் அடியார்களில் வெகு சிலரை பார்த்து தான் கோபப்படுகிறான். அதிலே ஒரு வகையினர் யார் என்றால், அமல் செய்கிறார்கள், செய்து முடித்து விட்டு கூலி வேண்டாம் என்று எழுந்திருச்சு செல்லுகிறார்கள். தொழுகிறான், துவா கேட்காம எந்திரிச்சு போயிடுறான். இது நமக்கு முக்கியமான ஒன்று. தொழுகைக்கு முன்னால் நிய்யத், தொழுது கொண்டிருக்கும் பொழுது கவனம், தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நமது அமலை ஒப்படைக்குதல். சம்பளம் வாங்குறதுக்கு அர்த்தம் என்னங்க? நான் செஞ்ச வேலையை சரியா செஞ்சிருக்கேன்னு போய் ஒப்புவிக்கிறது தான். முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செஞ்ச வேலையை நான் ஏற்றுக்கிட்டேன், அப்ரிஷியேட் பண்ணிட்டேன், நீ நல்லா வேலை செஞ்சுருக்கிற, ஓகே, மனமும் வந்து அவர் சம்பளம் கொடுக்கிறார். எனவே நாம் செய்கிற அமல்களில் இந்த மூன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அமலை செய்கிறோம், எப்போது செய்கிறோம், செய்கிற போது எந்த அளவிற்கு கவனமாக நாம் அமல்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த அமலை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு நமது வாழ்க்கையை அவனை பொறுப்பாளியாக ஆக்கிவிட்டால் நிச்சயம் நமது அமல்கள் நமக்கு பிரயோஜனம் தரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களின் பட்டியலிலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.